பரந்தாமன் சார் சொல்லுங்கள் சார். மும்பையிலிருந்து வந்த கிளையண்ட்டுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணது கூட தெரியாமல் இருக்கீங்க. அது விவேக் சார் அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை சார். பரந்தாமன் சார். நீங்கள் இந்த கம்பெனியோட ஏஜிஎம் பரந்தாமன். ஆமாம் சார். ஒரு ஏஜிஎம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியுமா? ஜிஎம் ஆஃபீஸில் இல்லாத நேரத்தில் அவரோட ஆப்சன்ஸை ஃபீல் பண்ண வைக்காமல் இருக்கிறது தான். நீங்கள் என்னடானா அவர் என்ன வேலை செஞ்சிருக்காருன்னு கூட தெரியாமல் இருக்கீங்க. நான் ஏஜிஎம்மாக இருந்தாலும் எல்லா வேலையையும் ஜிஎம்ஏ பார்த்துக்கிறாரு சார். அதனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இனிமே கவனமாக இருக்கேன் சார். பரந்தாமன், கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காக இங்கே யாருக்கும் சம்பளம் கொடுக்கறதில்ல. இனிமேலாவது கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே சார். போங்க. சரிங்க சார், வரேன் சார். செந்தில், நடந்த விஷயத்தில் நான் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். சார் மைசூர் போயிருக்காரு, வர்றதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும்னு சொல்லியிருக்க. எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுவுமே நடக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? சாரி சார். செந்தில், இந்த சாரி எல்லாம் எலிமெண்ட்ரி வரைக்கும் தான் கை கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்வால்மெண்ட்டும் நம்ம மூளையும் தான் கை கொடுக்கும். வாழ்க்கை முழுக்க கை கொடுக்கும். இனிமேல் கவனமா இருப்பேன் சார். சார் விடுங்க சார், அவன் சின்ன பையன். அக்கௌண்ட்ஸில் அப்பப்போ மிஸ்டேக் பண்ணுவார். நான் அதுக்கு சத்தம் போடுவேன். சில சமயம் ஹார்ஷாக கூட பேசியிருக்கேன். எல்லாம் நான் அவரோட நல்லதுக்காக தான் பண்ணுறேன். அது ஏதோ அவங்களுக்கு மனசில் என் மேலே கோபம் உண்டாக்கின்னு நினைக்கிறேன். என்னை பற்றி ஏதோ தப்பும் தவறுமா சொல்லிட்டாரு. சார், எனக்கு அவர் சொன்னதில் எந்த வருத்தம் இல்லை சார். சார், நான் இந்த கம்பெனிக்கு விசுவாசமான ஆளு சார். என் விசுவாசம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் சார். மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை சார். சார், இப்போ இருக்கிற பசங்களுக்கு யாருக்கு சார் விசுவாசம் இருக்கு? இங்க 2 வருஷத்துக்கு மேல யாராவது வேலை செஞ்சிருக்காங்களா சார்? 1000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தியா கொடுத்தாங்கன்னா உடனே கம்பெனி மாறிடுறாங்க. இங்க பாரு, நீ கம்பெனிக்கு விசுவாசமா இருக்க வேண்டாம், நம்ம பாஸுக்கும் விசுவாசமா இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நீங்க பார்க்குற வேலைக்கு மட்டும் விசுவாசமா இருங்க, அது போதும். நீ பண்ண விஷயத்துல சார் எவ்வளவு அப்செட் ஆயிருக்காரு பத்தியா? சார்ட்ட சாரி கேட்டு. சார், மன்னிப்பல்ல எதுக்கு சார்? தேவையில்லாம அவருக்கு என் மேல வெறுப்பு தான் ஜாஸ்தியாகும் சார். அவர் மேல இருக்கிற தப்பு புரிஞ்சுக்கிட்டா போதும். மேற்கொண்டு இப்படி நடக்காம இருந்தா போதும். இல்ல விவேக், தப்பு யாரு பண்ணாலும் சரி அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அதான் என்னோட பாலிசி. செந்தில், சார்ட்ட மன்னிப்பு கேளு. என்னை மன்னிச்சிருங்க சார். நான் உங்களை பத்தி குறை சொல்லணும்னு சொல்லல, தெரிஞ்ச தகவலை சொல்றோன்னு ஆர்வத்துல சொன்னேன். முதலாளி கிட்ட பேசும்போது நல்லா விசாரிச்சு தெரிஞ்சு பேசிருக்கணும். அந்த பக்குவம் எனக்கு இல்லாம போச்சு. என்னை மன்னிச்சிருங்க சார். ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை செந்தில். வேலையை சுறுசுறுப்பா தப்பு இல்லாம பண்ணுங்க, அது போதும். என்ன சார்? சரி செந்தில், நீ போலாம். ஓகே சார். சாரி விவேக், ரொம்ப முக்கியமான கிளையண்ட். அதனால தான் அவசரப்பட்டு இவங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டேன். நீங்க இந்த கம்பெனி சின்ன கம்பெனியா இருக்கப்பல இருந்து என் கூடவே இருக்கீங்க. இன்னைக்கு இந்த கம்பெனி வளர்ந்து இவ்வளவு பெருசா இருக்குன்னா அதுல உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஸோ சாரி. இப்ப நடந்ததெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காம வழக்கம் போல நீங்க உற்சாகமா வேலை செய்யணும். கண்டிப்பா சார். அப்புறம் மும்பை கிளையண்ட் எப்போ வரேன்னு சொன்னாங்க? நாளைக்கு காலைல 11 மணிக்கு வர்றாங்க சார். நானே நேரில் போய் அவங்கள ரிசீவ் பண்ணுறேன் சார். அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டு ஒரு பெரிய ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு சார். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு விவேக். ஓகே சார், தேங்க்யூ. நான் போய் என் வேலையை பார்க்குறேன் சார்.
மச்சான் I'm in love with the shape of you அந்த பாட்டு கேட்டிருக்கியா? டேய் அது பழைய பாட்டுடா. பழைய பாட்டா? ஆ. அப்போ everybody wants to be my enemy? டேய் அது இன்னும் பழைய பாட்டுடா. என்னடா நீ எல்லா பாட்டையும் பழைய பாட்டுன்ற? இந்த பாட்டுல தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. மச்சான் ட்ரெண்டிங்ல இருக்கிறதெல்லாம் புது பாட்டு கிடையாது மச்சான். அதெல்லாம் பழைய பாட்டு. இப்போ ரீசெண்டா ஐ வில் நெவர் நாட் லவ் யூ கேளு. மைக்கேல் பூப்பல் இருக்கார்ல, அவருடைய ஃபுல் கலெக்ஷனும் சூப்பரா இருக்கு. அந்த சாங்ஸை கேளு, செம்மையா இருக்கும். ஓ ஓகே, நீ சொல்லிட்டல. மச்சான் அங்க பாரு, அந்த பொண்ணு எப்படி ஷால் போட்டு போயிட்டு இருக்கான்னு. ஹலோ ஹலோ ஏங்க, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சுடிதா, எங்க ஒரு ஹலோ நிமிஷம் நில்லுங்க. ஹலோ ஏங்க நில்லுங்க. ஹலோ ஹலோ சுடிதா, எக்ஸ்கியூஸ் மீ. கேக்குதா உங்களுக்கு? ஹலோ நில்லுங்க. ஹலோ ஹலோ நில்லுங்க. எங்க உங்க ஷால்? ஹலோ என்னடா நிக்காம போயிட்டே இருக்காங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ இருங்க. இவனா? டேய் மச்சான், இது அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்த பொண்ணுடா, வண்டி எடுறா. ஏய் அறிவில்ல, வண்டியை குறுக்க வந்து நிறுத்துற. கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அது இல்ல, வண்டியில ஷால் டயர்ல. ஏன் ஷால்க்கு என்ன? இல்ல ஷால் வந்து வீல்ல மாட்டி கீழே விழுந்துட கூடாதுன்னு தான் சொல்ல வந்தேன். ஹே ஹெல்மெட்டை கழட்டு, கழட்டு. மாட்டணும்டா. மூஞ்சி திருப்பு, திருப்பு மூஞ்சிய. ஓ நீதானா? உனக்கு இதான் வேலையா? ரோட்ல எந்த பொண்ணு போறா, யாரோட ஷால் காத்துல பறக்குது, யாரோட முந்தான விலகு இருக்கு, இதெல்லாம் நோட் பண்ண சொல்லி உன்னை யாராவது அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களா? இத பாரு, ஒரு பொதுவான அக்கறையில தான் சொன்னேன். உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? எங்களுக்கு தெரியாதா எங்களை பாத்துக்கிறதுக்கு? 5 வருஷமா 2 வீலர் ஓட்டுறேன், கியர் வண்டி ஓட்டுவேன், புல்லட் கூட ஓட்டுவேன். நீ வந்து எனக்கு எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு கிளாஸ் எடுக்கிறியா? இங்க பாரு, பல இடங்கள்ல ஷாலை ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாததுனால வீல்ல மாட்டி பக்கத்துல இருக்கிற வண்டியில போய் இடிச்சு நிறைய அடிபட்டு இருக்கு. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். அத நீ அந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. நான் உன்ன மாதிரி 100 பேரை பாத்திருக்கேன். பொண்ணுங்களுக்கு உதவி செய்யற மாதிரி வரது, பொண்ணுங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறது, அப்புறம் ப்ரப்போஸ் பண்றது. அதானே உங்க நோக்கம் இல்ல? பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி சுத்துறதுக்கு எதுக்கு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுற? அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பாத்துட்டே இருந்த, இன்னைக்கு ஷால் பறந்தது ஒரு காரணமா? நாளைக்கு என்ன காரணம் சொல்லிட்டு வருவ? பைக் ஓட்டும் போது என் ஹிப்பு தெரியுதுனா, இல்ல என் கால் தெரியுதுனா? போ போய் வேற ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாரு. ஏய் நிறுத்துறியா? சும்மா தோணன்னு பேசிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட வந்து பேசினேன். உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. என்னமோ உலகத்திலே பொண்ணுங்க இல்லாத மாதிரியோ, நீ ஒருத்தி தான் பேர் அழகின்ற மாதிரியோ உன்னை ஃபாலோ பண்ணி நாங்க கரெக்ட் பண்றோமாக்கும். தேவையில்லாம இந்த மாதிரி சீன் போட்டேன்னு வச்சுக்கோங்க. சொன்னாலும் சொல்லலனாலும் நீ பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காக அலையிற வந்தாண்டா. காலையிலேயே வீட்டுல சாப்பாடு போட்டு பெட்ரோலுக்கும் காசு கொடுத்து அனுப்பிடுறாங்க. ரோட் சைடு ரோமியோ மாதிரி யாரு கிடைப்பா அப்படின்னு அலையிறது. இதுல சோசியல் சர்வீஸ் பண்றவ மாதிரி ஒரு பில்டப் வேற. இனி எப்பவும் என் கண் முன்னாடி வந்துராத. இவெல்லாம் சாகட்டும் அப்படியே ரோட்ல விட்டுட்டு போயிருக்கு. நான் அப்பயே சொன்னேன், உதவி பண்ணலான்னு வந்தோம் பாரு, நம்மள செருப்பால் அடிக்கணும்டா. சரியான சண்டை கோழியா இருக்கா. ஏ என்ன அங்க புலம்பிட்டு இருக்க? தனியாலாம் புலம்பல, நேரா தான் புலம்புறேன். நீ எல்லாம் சரியான சண்டை கோழின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. உன்னெல்லாம் ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட கஷ்டப்பட போறான் பாத்தியா, அவனை சொல்லணும். ஏ என்னடா சொன்ன? சண்டை கோழின்னு சொன்ன, சரியா கேக்கலையா? இந்த கோழி இருக்குல்ல, அதுதான் தின்றவன் யாரு தீனி போறவன் யாருன்னே தெரியாம வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரி சண்டை கோழியா இருக்கேன்னு சொன்னேன். ஏய் உன்ன ஏய் கோழி நில்றா. ஏய் கோழி கோழி. ஏய் இதுக்கு மேல என் கண்ணுல பற்றாத. மாட்னேன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான் உன்ன. ஹெட்டா டெய்லா? ஓகே மாமா. மேடம். ஹெட்மா நீ ஸ்டார்ட் பண்ணு. கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி ஏற விட்டுருக்கு கபடி 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 நீ போ கபடி 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 அப்படி அப்படி சுத்து போடு ஷோ அவுட் கபடி 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 நீ போ கபடி 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 அவுட் கபடி 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 ஏற கபடி 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 நான் போறேன் கபடி 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 நான் போயிட்டு வரேன் கபடி 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 வாடி கபடி கபடி அப்படிதான் கபடி 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 தேங்க்ஸ் ஏய் ஏய் வேண்டாம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேம் இந்த தடவை அவ தப்பிச்சிட்டா அடுத்த தடவை விடவே கூடாது என்ன ஸ்ட்ரென்த்ரி உனக்கு? நல்ல ஸ்டாமினா இருக்கு. நீ பாக்ஸிங் கத்துக்கறியா? உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நீ பாக்ஸிங்ல செமையா ஷைன் பண்ண முடியும். நிஜமாவா மிஸ்? என்னால பாக்ஸிங் நல்லா பண்ண முடியுமா? நீ மட்டும் சரின்னு சொல்லு. உன்னை நான் பாக்ஸிங்ல சாம்பியன் ஆக்கிடுறேன். ஓகே மிஸ், பாக்ஸிங்ல சாம்பியன் ஆகிறதுக்கு நான் ரெடி. அதுக்காக என்ன வேணாலும் நான் பண்றேன். குட், வெரி குட், நைஸ். நல்லா துணுட்டு தூங்குறியா இல்ல குடிச்சிட்டு தூங்குறியா? எங்க எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துட்டு உன்னால எப்படி நிம்மதியா தூங்க முடியுது? ஏய், கதவை திறங்கறல்ல, திறக்க போறியா இல்லையா? அம்மா பணத்தை கொள்ளி அடிச்சுக்கிட்டு திருட மாதிரி முடிக்கிறான் பாரு. வாயா, மரியாதை கதை திறந்துரு. கதை திறன்றல அப்பா, நான் திறக்க போறியா இல்லையா? ஏய், உன்ன வர சொன்னாங்க லேடிஸ் வராங்க. பொண்ணு பாரு. வாயா. ஆமா. எங்க பணம் எங்கயா? பக்கனையா பேசி பணத்தை வாங்கினேன்ல, கட்டு கட்டா வாங்கி பேங்க் லாக்கர்ல வச்சிட்டியா? எவ்வளவு பள்ளி அடிச்சு பேசின, எவ்வளவு ஏமாத்து வேலை பண்ண. இப்ப என்ன திருட மாதிரி முடிச்சிட்டு இருக்க? திருன்னு எங்க பணத்தை குடியா? எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். பிளாட் கொடுக்கறேன்னு சொல்லி தானே என்கிட்ட பணம் வாங்கின நீயே. நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி எனக்கு பிளாட் வேணும். இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேற. கேட்டேடு கம்யூனிட்டி உள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், சூப்பர் மார்க்கெட் இருக்கும், பக்கத்துல பார்க் பீச் எல்லாம் இருக்கும். எவ்வளவு ஃபீலா விட்ட? கடைசியில எல்லாத்துக்கும் நெத்தியில நாம போட்டு விட்டேல. என்னையா கேட்டேடு கம்யூனிட்டி? எங்கயா பிளாட்? அது அவன் எங்க இருந்து பணத்தை வச்சிருக்க போறா? குடும்பமா சேர்ந்து தின்னே அழிச்சிருப்பானுங்க. பணத்தை எல்லாம் எங்கயாவது பாரின்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிருப்பான். குடும்பத்தோட அங்க போய் செட்டில் ஆகுறது தான் திட்டமா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா?
எங்க அப்பா எத்தனை பேருக்கு ஃபிளாட் கட்டி கொடுத்திருக்காருன்னு உங்களுக்கே தெரியும்ல. 20 வருஷமா எங்க அப்பா இந்த ஃபீல்ட்ல இருக்காருங்க. அவர் கட்டி கொடுத்து 4000 பேருக்கு மேல சொந்த ஃபிளாட்ல இருக்காங்கங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடினா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்க பணம் எங்கேயும் போகாது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்க எல்லாருக்குமே நாங்க ஃபிளாட் தருவோம். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே ஏமாத்திட்டு இருங்க. மொத்தமா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போவீங்க, நாங்க தெருவுல நிக்கணும். இதானே உங்க பிளானு? உங்களுக்கு எங்க அப்பா எடுத்து காமிச்சாரு. அந்த இடத்தை பார்த்துட்டு தானே நீங்க பணம் கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த ஒவ்வொரு ரூபாய் பணத்துக்கும் எங்க அப்பா டெவலப்மெண்ட் காமிச்சாரு. அதனால தானே நீங்க அடுத்தடுத்து பணம் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட எல்லா ஃபிளாட்டும் முடியற வரைக்கும் நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் லேண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனைன்னு கவர்மெண்ட் சீஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே? திடீர்னு கவர்மெண்ட் இப்படி பண்ணதுனால நாங்களே இப்ப திகைச்சு போய் நிக்கிறோம். நீங்களும் வந்து சண்டை போட்டா எப்படி? கோர்ட்ல கேஸ் நடக்குது, நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம். உங்க எல்லாரோட பிளாட்டும் கண்டிப்பா கிடைக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு போயிடுச்சுமா. நீ முதல்ல பணத்தை கொடுத்துரு, நாங்க பாட்டு போயிட்டு இருக்கோம். சார், என் கையில பணத்தை வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். என் கையில சுத்தமா பணம் இல்ல சார். நீங்க கொடுத்த எல்லா பணத்தையும் அந்த பிளாட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நீ பிளாட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணு இல்ல தெருவுல போய் இன்வெஸ்ட் பண்ணு, அது எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு எங்க பணம் தான் வேணும். பேங்க்ல வேலை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு உதவி பண்றேன்னு வந்து நின்னுச்சு இவர் பொண்டாட்டி புஷ்பவல்லி. அந்த அம்மாவை புடிங்கய்யா, அதுதான் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கோம். எங்க அம்மா வீட்ல இல்ல, வெளில போயிருக்காங்க. அதான் கையில பணம் இல்லைன்னு சொல்றேன்ல. இன்னும் மிச்சம் இருக்கிறது இந்த உடம்புல இருக்கிற உயிர் மட்டும் தான். வேணா அந்த உயிரை எடுத்துக்கங்க. உன் உயிரை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு பணத்தை உடனே கொடு. யோ, இவனெல்லாம் செவுல்ல நிறுத்துங்க எல்லாரும். எதுக்காக அவரை போட்டு அடிக்கிறீங்க? பின்ன பணத்தை நீ குடுப்பியாயா? உங்க எல்லாருக்கும் பணம் தானே வேணும். உங்க ஒவ்வொருத்தரோட பணத்தையும் நான் தரேன். எங்க அப்பாவை அடிக்காதீங்க ப்ளீஸ். உவி, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதம்மா. கோர்ட்டு கேஸ்ல போயிட்டா நம்ம யாருக்குமே பணம் கொடுக்க முடியாதுமா. அப்பா, நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்கப்பா. நம்ம பணத்தை கண்டிப்பா கொடுத்துடலாம்ப்பா. நீ எப்படிமா பணத்தை கொடுப்ப? பிள்ளைங்க அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பான், அதான் எடுத்து கொடுக்கறேன்னு அந்த புள்ள சொல்லுது. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க பணத்தை புரட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. அதெல்லாம் அசால்ட்டா புரட்டிடும். கண்ணே, என்ன பிளான் வச்சிருக்கிற? அப்பா, அவ்வளவு பணம் உனக்கு ஏதுமா? ஏய், வார்த்தை விடக்கூடாது. நீ விடுமா, மரியாதையா பேசுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பொண்ணை பத்தி யாராவது பேசுனீங்க, உங்க எல்லாரையும் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஏற்கனவே எங்க எல்லாரும் தான் கொலை பண்ணிட்டியா, அப்புறம் இன்னும் கொலை பண்ண வேண்டியது இருக்கு. யோ, இந்த ரோஷத்தை எங்களுக்கு பணம் கொடுக்கறதுல காட்டியா? பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னதும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? யோ, எங்களுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் நாங்க அப்படிதான் பேசுவோம்யா. சொல்லுமா, இன்னையில இருந்தே ஏற்பாடு பண்ணுவியா? அப்பா, இல்ல நாளையில இருந்து வேலையை ஆரம்பிக்க போறியா? ஹலோ, இது வரைக்கும் நீங்க வாங்கின கடனுக்காக பேசிருக்கீங்க. நாங்களும் நியாயம்தானு பொறுத்துன்னு இருந்தோம். இப்ப நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம். உங்களுக்கு அந்த பொண்ணை பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அந்த பொண்ணை பேசுனீங்க, நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆமா ஆமா, பொறுத்துக்க மாட்டேன்னா அப்ப பணத்தை நீ குடியா? ஹலோ, அமைதியா இருங்க. இத பாருமா, அவங்க பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஆனா பணத்தை மட்டும் விட்டு கொடுப்போம்னு நினைக்காத. நாங்க இன்னைக்கு போறோம், ஆனா நாளைக்கு காலையில திரும்ப வருவோம். அதுக்குள்ள உங்க அம்மாட்ட பேசி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவை. நாளைக்கு இதே மாதிரி அமைதியா வந்துட்டு போகணும் மட்டும் நினைக்காத. வீட்டை துவம்சம் பண்ணிடுவோம். அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கிறதுல ஒரு பிழைப்பா? பணத்தை எடுத்து வைங்க. ஜாக்கிரதை. போமா, ஆனா வேடிக்கை போயா.
வரதா சொல்லி இங்க ஒருத்தங்க வந்திருக்காங்கம்மா. என் மேல அன்பா இருக்கிறவங்க, என் மேல பாசமா இருக்கிறவங்க எங்க இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அவங்கள தேடி வருவேன்.